உதயநிதி சொல்றார், பிரதமர் வந்தா 28 பைசா பிரதமர்னு நீங்க கூப்பிடுங்க, காரணம் 1 ரூபாய் கொடுத்தா எனக்கு 28 பைசா தான் திருப்பி வருதுங்கிறார். முழு பொய். எப்படிங்கிறத நான் சொல்றேன். 1 ரூபாய் நாம் கொடுத்தோம் என்றால் ஜிஎஸ்டியை 3ஆ பிரிச்சு கொடுக்கறாங்க. சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. சென்ட்ரல் ஜிஎஸ்டில நமக்கு 28 பைசா கொடுக்கறாங்க. ஐஜிஎஸ்டில 33 பைசா கொடுக்கறாங்க. 28 33 61. ஸ்டேட் ஜிஎஸ்டி 36 பைசா. 61 36 97. அப்ப 1 ரூபாய் கொடுத்தா நமக்கு எவ்வளவு திரும்பி வருது? 97 பைசா திரும்பி வருது. இது மறைமுக வரி. நேரடி வரி எடுத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ்ல தமிழ்நாடு கடந்த 9 வருடங்கள்ல கொடுத்தது 6.23 லட்சம் கோடி, பெற்றது 6.96 லட்சம் கோடி. ரூபா கணக்கில் சொன்னா 1 ரூபாய் கொடுத்துட்டு 1 ரூபாய் 12 பைசா திருப்பி வாங்கி இருக்கு தமிழ்நாடு. வட்டியோட. வட்டி கிடையாது சார், இது 12% வட்டியோட. இல்ல இல்ல இல்ல, கொடுத்ததை விட அதிகமாக கொடுக்கறாங்க. வட்டி இல்ல, அதிகமாக கிராண்ட் வருது. அப்ப நீ கொடுத்த 3 பைசா கூட கழிச்சுக்கோ. 1 ரூபாய் கொடுத்தா 1 ரூபாய் 9 பைசா மொத்தத்துக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. ஆனா நீ என்ன தைரியத்துல மோடி வந்தாருன்னா 28 பைசா மோடின்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்னா உடனே நாங்க உடான்ஸ் உதயநிதினு கூப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? தவறு என்ன கேட்கிறேன் நானு. அடுத்தது அதே உதயநிதி தான் போற இடமெல்லாம் சொல்றார், மழை நீர் பெய்ததே, தென் மாவட்டங்கள் மூழ்கியதே, அப்பொழுது ஏன் பிரதமர் வரவில்லை? இப்பொழுது மட்டும் வந்து ஓட்டு கேட்க வராரு. அப்ப ஓட்டு கேட்கத்தானே வர்றார். ஓட்டு நேரம் மட்டும் உங்களை எல்லாம் கண்ணுக்கு தெரியுது, மத்த நேரம் அவருக்கு கண்ணுக்கு தெரியலையே. பேசினாரா இல்லையா? சரி, மழை என்னைக்கு பெஞ்சது? தென் மாவட்டங்கள்ல 18ஆம் தேதி, டிசம்பர் 18ஆம் தேதி நைட்டு பெய்யுது. நைட்டோட நைட்டா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமித்ஷாட்ட பேசி முதல்ல அவங்க செஞ்சது 10 பெட்டாலியன் ராணுவம், 7 பெட்டாலியன் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம், 10 பெட்டாலியன் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், அடுத்தது 4 பெட்டாலியன் டிஎஸ்ஆர் ரிலீஃப் டீம், அடுத்தது ஒரே ஒரு நேவல் கப்பல், 7 ஹெலிகாப்டர், இது போக நிவாரண பொருட்கள் இத்தனையும் கொண்டு வந்து என்னைக்கு வந்தாச்சு? 19ஆம் தேதி அதிகாலை இங்க வந்தாச்சு. 8 மணி நேரம் 9 மணி நேரத்தில் வந்தாச்சு. காலையில முதல்ல அறிவிப்பு 450 கோடி, அடுத்த 3 நாள் கழிச்சு இன்னொரு 450 கோடி. இதெல்லாம் எப்ப முடியுது? 21ஆம் தேதிக்குள்ள முடிஞ்சிருச்சு. ஸ்டாலின் எங்கே இருந்தார்? 18ஆம் தேதி மழை வெள்ளம், 19ஆம் தேதி ரிலீஃப் ஆரம்பிச்சாச்சு. 20ஆம் தேதி ஸ்டாலின் டெல்லிக்கு புறப்பட்டு செல்கிறார் இண்டி கூட்டணியில் பேசுவதற்கு. இப்ப சொல்லுங்க, யார் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டவர்? பிரதமரையும் பார்த்து பேசணும்ல, பிரதமரையும் பார்த்து பேசணும்ல. உடனே நாங்க பிரைம் மினிஸ்டர் பார்த்தோம். பிரதமர் இன்னொன்னு சொன்னார், நான் வந்தா கவனம் என் மீது இருக்கும், எனக்கு பாதுகாப்புக்கு 10,000 போலீஸ் தேவைப்படும், ரிலீஃப் நடக்கட்டும், அப்புறம் வந்து பாக்குறேன்னு அறிக்கையும் விட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இருக்கும் பொழுது இவர் இண்டி கூட்டணி என்ன பெரிய ஐநா சபை கூட்டணியா? அங்க இழுத்து போன கேஜ்ரிவாலும் உளுத்து போன மம்தா பானர்ஜி தானே இருக்க போறாங்க. நாளைக்கு வச்சுக்கோ, தள்ளி வச்சுக்கோன்னு கேட்க மாட்டாங்களா? அவ்வளவு பெரிய என்ன பெரிய சீட்டு, நீ இப்ப எவ்வளவு சீட்டு வாங்கிட்டீங்க இண்டி கூட்டணியில நின்று போய் நீங்க 3 நாள் அங்க இருந்ததுனால? அப்போ நாட்டு மக்கள் மீது உங்களுக்கு என்ன அக்கறை இருந்தது? மோடியை தட்டி கேட்க அருகதை வந்துச்சா? இல்ல இல்ல. அப்புறம்தான் இது இன்னும் தோண்டி பார்த்தா இன்னொரு பெரிய பூதம் வெளியே வருது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி உங்களுக்கு டிசம்பர்ல வெள்ளம் வரும், ஆகையினால நீங்க முன்னேற்பாடா இருந்துக்கோங்கன்னு சொல்லி இதே நமது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னை பேசின் ப்ராஜெக்ட் அப்படின்னு சென்னை வடிகால் திட்டம்னு ஒண்ணு போட்டு, அவங்களே திட்டமும் போட்டுட்டாங்க. ஏன்னா இதுதான் எப்படின்னு தெரியுமே, இந்த ஞான குழந்தைகளுக்கு திட்டம்னா என்னன்னு தெரியாதே. போட்டு கொடுத்து 4000 கோடியும் கொடுத்தாச்சு. கொடுத்த பணம் என்ன? மந்திரி சொல்றார், 19ஆம் தேதி சொல்றார் 92% செலவழித்து விட்டோம். அப்ப மத்திய அரசு கேட்கறாங்க, 92% செலவு பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்க கூடாது,
வெள்ளம்லாம் வடிஞ்சு போயிருக்கணுமே, ஏன் வடியில? உடனே மாத்தி சொல்றார், 42 செலவு தான் செலவு சொன்னான். ஏன் முட்டாள்தனமா இல்லையா? ஒரு மந்திரி முதல் நாள் 92ங்கிறார், மறுநாள் 42ங்கிறாரு. சரி, நடுவுல இருந்த 50% எங்க போச்சு? நீ கொடுத்த பணத்திலேயே 4000த்திலே 42 தான் செலவு பண்ணிருக்கேன்னா உனக்கு மேலும் துட்டு எதற்கு? கொடுத்தா நீ என்ன செலவு? கொடுத்ததே ஒழுங்கா செலவு பண்ண தெரியல, அப்புறம் எனக்கு 12,000 கோடி கொடுன்னு கேட்டு என்ன புண்ணியம்? நாங்க கேட்டோம், கொடுக்கல. இதெல்லாம் எதுக்காக? சும்மா நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் வர்றதுக்காக. ஆகையினால் அந்த மேலோட்டமா இருக்கிற ஹெட்லைன்ஸை மட்டும் நாம பார்க்காம அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தகவல்களையும் நாம் சேர்த்து பார்த்தால் இந்த மத்திய அரசு மட்டும்தான் தமிழகத்தை ஒரு தன்னுடைய ஞான குழந்தையாக எடுத்து தத்தெடுத்து வளர்க்கிறது. இது மாற்றாந்தாய்ங்கிறது கிடையாது. இத்தனை